எந்த மாதிரி வைத்தியம் பண்ணா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், என்ன நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்ரி இயர் வந்து அவங்க கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எத்தனை மணிக்கு ஸ்கேன் எடுக்கிறோம், எத்தனை மணிக்கு அந்த ரத்த குழாய் கரைக்க ஸ்ட்ரோக்ல வந்து 10 ஸ்ட்ரோக் வந்து 1 இல்ல 2க்கு சர்ஜரி தேவைப்படும். அப்போ வந்து நம்ம ஆள் வெளியே தேட முடியாது, நாங்க உள்ளேயே இருக்கிறோம். ஸ்ட்ரோக்ல ஒரு வேலை கொடுக்கிறோம், இங்க நம்ம இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெருமையும் இருக்கு, டெஃபினட்டா ஒரு சந்தோஷமும் இருக்குது. அதுல வந்து நல்லா இருக்கும். இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மருந்து மட்டும் இல்லை, நம்ம வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரோக் கேர் கொடுக்கணும். அது கொடுக்கும் போது தான் நம்மளால இந்த அவார்டுக்கு குவாலிஃபையே பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்க தனியா ஸ்ட்ரோக்குக்கு தனியாக ஒரு ஐசியூவே இருக்குது. ஸ்ட்ரோக்குக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இங்க டாக்டர் சந்தோஷ் இருக்கிறாரு, ஸ்ட்ரோக் ஸ்பெஷலிஸ்ட். ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் உள்ள வந்தால் கிட்டத்தட்ட லெஸ் தென் 45 மினிட்ஸ்ல 75% ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட். அப்படின்னா ஆஞ்சியோகிராம் பண்றோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்டென்ட் ஏன்னா நம்ம ஒரு நிமிஷம் லூஸ் பண்ண 1 மில்லியன் நியூரான்ஸ் நம்ம பிரெயின்ல இருந்து ஏன்னா நம்ம ஒரு நிமிஷம் லூஸ் பண்ண the possibilities of success are very high if it comes. Doesn't mean all will get on அந்த பாயிண்ட். ஏன்னா அதுக்கான காரணங்கள் அவங்க சார் சொன்ன மாதிரி மெடிசன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு சிலருக்கு மெடிகேஷன் கண்டினியூஸா கொடுக்க சொல்லுவோம், ஒரு சிலருக்கு ஒன்றும் தேவைப்படாதோ, ஒரு சிலருக்கு எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அவங்களும் அந்த லீகல் we are not ready for that, but not an issue. நம்ம சைடு தான் வந்தோம்.